கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எஜமானுக்காக எரிந்தவர்கள் மார்டர்ஸ் ஃபார் த மாஸ்டர் என்ற தலைப்பிலும் படிச்சுட்ருக்கிறோம். மாபெரும் போராட்டம் என்ற தலைப்பிலும் படிக்கிறோம். எல்லாமே ஏறக்குறைய ஒரே சப்ஜெக்ட் தான், கொஞ்சம் தலைப்புகளை மாற்றி நம்ம என்ன செய்கிறோம், படிக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம் என்றால், எஜமானுக்காக இருந்தவர்கள் என்ற வரிசையில் 10வது பாகமாக இந்தியாவும் இருண்ட காலமும். இந்தியாவும் இருண்ட காலம், இந்தியா அண்ட் த டார்க் ஏஜஸ். தானியேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள், அதாவது பரிசுத்தவான்கள், ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் அவன் கையில், அரைக்காலமும் செல்லு மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்று வாசிக்கிறோம். தீர்க்க தரிசனம் சுட்டி காட்டக்கூடிய அந்த இருண்ட காலம் நமக்கு தெரியும். எப்போ இருந்து எப்போ? கிபி 538 1798 வரைக்கும் இதை தலைப்பாடமாக படித்து வச்சுருக்கிறோம். சரிதானே? மறந்துடவே கூடாது. ஆனாலும் பரிட்சை வைக்கும் பொழுது டேட்டெல்லாம் மாறி மாறி தான் எழுதுகிறாங்க. சரிதானே? பரிட்சை வைக்கும் பொழுது தேதியெல்லாம் சில நேரம் மாறி மாறி தான் எழுதுகிறோம். நாம் தெளிவாக புரிஞ்சிருக்கணும். இந்த 1260 ஆண்டுகள் காலகட்டத்தில் கொடூர போப்பாட்சி ஐரோப்பா கண்டத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலும் இந்த இருண்ட கால ஆட்சியின் தாக்கம் மிக தெளிவாக அரங்கேறி இருக்கிறது என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா? இந்த சின்ன கொம்பு ஐரோப்பா நாடுகளில் மட்டும் கிடையாது, இந்தியாவிலையும் ஆட்டம் போட்டிருக்கு என்பதைத்தான் நாம் இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். இந்தியாவிற்கு வந்த மிக முக்கியமான 2 ரோமன் கத்தோலிக்க சபையை சேர்ந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வாஸ்கோட காமா. படிச்சிருக்கோம்ல, எல்லோரும் படிச்சிருப்போம். வாஸ்கோட காமா எப்போ வர்றாரு? 1498, அப்புறம் 1502 2 முறை இந்தியாவுக்கு வர்றார். சரிங்களா? இன்னொருவர் யாருன்னா ஃப்ரான்சிஸ் சேவியர் 1548 இந்தியாவுக்கு வருகிறார். இந்த இயேசு சங்கம் உருவாக்கப்படுவது, ஜெசுட் சொசைட்டி, ஜெசுட் ஆர்டர் தொடங்குவதற்கு லயோலாவோடு இன்னொரு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்சிஸ் சேவியர். இந்த சேவியரை தான் தமிழ்நாட்டில் சவேரியார்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சவேரியார் ஆலயம் என்று சொல்வார்கள். அன்பானவர்களே, 1560ஆம் வருஷத்தில் 1560 அந்த வருஷத்தில் இந்த ஃப்ரான்சிஸ் சேவியருடைய முயற்சியினால தான் இந்தியாவிலே கோவாவில் தண்டனை மன்றம், ஹோலி கோர்ட் ஆஃப் இன்குவிசிஷன், அது செயல்பட ஆரம்பித்தது. சரிங்களா? அப்போது இவங்களாம் என்னைக்கு இந்தியாவுக்கு வந்தாங்களோ அன்னைக்கு இந்தியாவுக்கு இருண்ட காலம் ஆரம்பித்தது. சரிங்களா? இன்னொரு சுருக்கமாக சொல்ல போனால், இவங்க என்னைக்கு வந்தாங்களோ அன்னைக்கு சனிக்கிழமை ஆசிரிக்கிற பிள்ளைகளுக்கு உபத்திரவ காலம் ஆரம்பித்தது என்று தான் சொல்ல வேண்டும். அன்பானதே பிள்ளைகளை, இந்த சரித்திர பகுதியை இன்றைக்கி படிக்க போகிறோம். நேற்று இரவு நான் சொன்னேன், சரித்திரம் என்பது ஒரு கடுமையான ஆசிரியர். அதில் இருக்கிற பாடங்களை கற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன செய்வாங்க? பின்னாட்களில் பயங்கர விளைவுகளை சந்திப்பார்கள். ஏன்? முன்னமே நடந்தது திரும்ப என்ன செய்யும்? நடக்கும். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் என்று பிரசங்கி 1:9 வாசிக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, ஏதோ பாஸ்டர் ஒரு கதை சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு என்ன, ஒரு தூக்கத்தை போடுவான் அப்படின்னு யாரும் அசட்டையாக இருந்துடாதீங்க. கவனமாக படிக்க நம்ம ஜெபத்தோடு ஆயத்தமாகும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேளையில் நம்முடைய சத்தியத்தை நாங்கள் கருத்தாக படிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. காலம் ரொம்ப காலம் இல்லை, காலம் மிகவும் குறுகியது, காலம் சமீபமாக இருக்கிறது. இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார் என்று யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உங்கள் முடிவு மீட்பு சமீபம் என்று லூக்கா 21 வாசிக்கிறோம். ஆகவே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, எங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நாங்கள் எல்லாரும் தலைகளை உயர்த்தி சத்தியங்களை கவனிக்கவும், பிறருக்கு சத்தியங்களை சொல்லி அவர்களுடைய தலைகளை உயர்த்துகிறவர்களாக நாங்கள் செயல்படவும் கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு அசதி இருக்கும், சோர்வு இருக்கும், பைபிளை திறந்தாலே தூக்கம் வரதான் செய்யும். இதெல்லாம் நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படி பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கருத்தாய்
நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்யும். கர்த்தாவே சொல்லும் அடியார்கள் கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்தியாவுக்கு இயேசு சங்கத்தாருடைய வருகை மக்களை மதுபானத்தால் மயக்கும் வேசி மார்க்கம் எது? ரோமன் கத்தோலிக்க சபை. வேசி, அதாவது வேசின்னா அட்ராக்ட் பண்ணக்கூடியவள், சரிங்களா? மதுபானம்னால என்ன செஞ்சிடும்? மதுபானமும் மயக்கிறோம், வேசியும் மயக்கிடுவான், பார்த்தீங்களா? அப்போ மயக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் இந்த கத்தோலிக்க சபைக்கு ஈடாக ஒப்பிட்டு ஆண்டவர் காட்டுறார். அப்போ அந்த மதுபானம் என்பது, தன்னுடைய மதுபானத்தை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே, மதுபானம் என்பது தவறான உபதேசங்கள். ஆகவே மக்களை தவறான உபதேசங்களால் மயக்கும் இந்த வேசி மார்க்கமான ரோமன் கத்தோலிக்க மார்க்கம், இதுதான் இந்த மார்க்கம்தான் என்பதற்கு தீர்க்க தரிசனம் மிக தெளிவான சாட்சி வெளிப்படுத்தல தானியேல்ல நம்ம பார்க்குறோம். இந்த அமைப்பு, கத்தோலிக்க அமைப்பு உருவாக்கின ஒரு தீவிரவாத அமைப்பு தான் சொசைட்டி ஆஃப் ஜீசஸ், இயேசு சங்கம். ஏன் அப்படின்னா, சத்தியத்தின் முன்னேற்றத்தை தடுப்பதற்கும் சீர்திருத்த கிறிஸ்தவத்தை, ரெஃபர்மேஷன் கிறிஸ்டியானிட்டி, புராட்டஸ்டன்ட் சபைகளை கெடுக்கவுமே இந்த தலையாய இந்த நோக்கத்திற்காக இயேசு சங்கம் உருவாக்கப்பட்டது. நம்ம படிச்சிருக்கோம், சரிங்களா? பிரியமானவர்களே, அந்த காலத்தில் கடற்பயண வாழ்க்கையில் போர்ச்சுகீசியர்கள் ஈடுபட்டிருந்த பொழுது இந்தியாவின் மீது அவர்கள் என்ன செய்தார்கள்? கவனம் செலுத்தினார்கள். இந்தியா பக்கம் கவனம் திரும்பியது. அதெல்லாம் குறிப்பாக மலபார் எல்லை, மலபார்னா கேரளா ஓரம், கேரளா கடற்கரை. கிபி 1502 மறுபடியும் முதல்ல 1498, அடுத்து 1502 வாஸ்கோட காமா என்ற தீவிர போர்ச்சுகீசிய கத்தோலிக்கன் இந்தியாவுக்கு வருகிறார், சரிங்களா? இந்தியாவுக்கு வந்த முதல் போர்ச்சுகீசியர் யார் தான்? வாஸ்கோட காமா தான். இவர் எப்போ ரொம்ப மறுபடியும் ஃபேமஸ் ஆனார் இந்தியாவில் அப்படின்னா, இந்த லாக்டவுன் வந்துச்சு பார்த்தீங்களா? லாக்டவுன் வந்த டைமில் எல்லோரும் ஏமா மாஸ்கோட வாமான்னு சொல்லுவோம், சரிங்களா? அந்த டைமில் தான் வாஸ்கோட காமா திரும்பவும் ரொம்ப ஃபேமஸ் ஆனார். புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்போது இந்த வாஸ்கோட காமா 1502 இந்தியாவில் காலிக்கட், கேரளாவில் காலிக்கட் துறைமுகத்தில் வந்து இறங்குகிறார். போர் வீரர்கள், போர் ஆயுதங்கள், ரோமன் கத்தோலிக்க குருமார்கள் மற்றும் 20 கப்பல்கள் சகிதம் பெரும்படையாக வந்தது இந்த வாஸ்கோட காமா தான். கொடியவன். அவனுடைய வருகையின் காலம் முதல் இந்த சீர்திருத்த கிறிஸ்தவம், பைபிள் கிறிஸ்தவம் மிகவும் சீர்கட ஆரம்பித்தது. நம்ம நினச்சிருக்கோம் ஏதோ வியாபாரத்துக்கு வந்தார்னு நினைக்கிறோம். பின்னாடி ஒரு கதை இருக்கிறது. இந்தியாவிற்குள் நுழைந்த இந்த போர்ச்சுகீசிய வீரர்களின் முக்கியமான நோக்கம் ஆஸ்தியை சம்பாதிக்கணும் அல்லது பொருள் ஈட்ட வேண்டும் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. சில அரேபிய இஸ்லாமியர்கள் வாஸ்கோட காமாவின் தோழர்களிடம், நீங்கள் கிழக்கே நோக்கி பிரயாணம் செய்ததன் நோக்கம் என்ன? ஏன் இங்கே வர்றீங்க, இந்தியா பக்கம் வர்றீங்க அப்படின்னு சிலர் கேட்டாங்களாம். அதுக்கு அந்த வாஸ்கோட காமா கூட்டம் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அவங்க சொன்ன பதில் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமான பதில். கடைசியில் பாருங்கள், அவர்கள் சொன்ன பதில், நாங்கள் கிறிஸ்தவர்களையும் நறுமண சரக்குகளையும் தேடி வந்திருக்கிறோம். எதுக்காக வந்திருக்கிறோம் பாருங்களேன்? we have come in search of Christians and spices. வாஸ்கோட காமா டீம் என்ன சொன்னாங்களாம்? கிறிஸ்தவங்களை தேடி வந்திருக்கிறோம். யார் அந்த கிறிஸ்தவர்கள்? படிப்போம். அப்புறம் ஸ்பைசஸ்னால் என்ன? நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடணும், உரப்பா, எல்லாம் இங்கே தானே கிடைக்குது. மிளகு, இந்த கார ஐட்டம் எல்லாம் இங்கே தான், இந்தியாவில் தான் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தேடி வந்தார்கள். அதில் முக்கியமான கூட்டம் யார் தேடினாங்கங்க? முதல்ல யார்? கிறிஸ்தவங்களை தேடினாங்களாம். காலம் வருகிறது, நீங்களும் நானும் தேடப்படுவோம், சரிங்களா? ஓகே, இப்போ படிப்போம், உங்களுக்கு புரியும். தங்களை கிறிஸ்தவ சமயவாதிகள், போப்புவின் தூதுவர்கள், இயேசுவின் போதனைகளை விளக்கி சொல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததி என்று இந்த போர்ச்சுகீசியர்கள் அவங்களை நினச்சிக்கிட்டாங்க.
இப்படி வந்த இந்த ரோமன் கத்தோலிக்க ஆட்கள்லாம் ரொம்ப நல்லவங்க போல ஊழியஞ்சியம் வந்திருக்கிறாங்க, மிஷினரிகளாக வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யார் நம்பிட்டாங்க? தோமா கிறிஸ்தவர்கள் நம்பினார்கள். இப்படி வந்திருக்கிற இந்த கத்தோலிக்கர்கள் முஸ்லீம் ஆதிக்கத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவார்கள் அப்படின்னு என்ன செஞ்சாங்களாம்? இந்த கடற்கரை ஓரத்தில் இருந்த கிறிஸ்தவங்கள்லாம் நம்பினாங்க. சரிங்களா? நான் உங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாகர்கோயிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீங்கள் கடற்கரை ஓரமாகவே பைக்கில் போனீங்கன்னா, ஒரு முறை நான் போனேன், அப்படி போனீங்கன்னா வரிசையாக கத்தோலிக்க சர்ச்சாக இருக்கும், பெரிய 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 கோயில் இருக்கும். இவங்களாம் எப்படி மாறினாங்க தெரியுமா? கத்தோலிக்கர்களாம் வந்தார்ல வாஸ்கோ ட காமா, முஸ்லீம்கள் ஆதிக்கத்திலேருந்து இவங்களை காப்பாற்றி அப்படி எதில் இழுத்துட்டார்? உள்ளுக்குள்ளே கத்தோலிக்கத்தில் உள்ளே இழுத்துட்டார். இதுதான் சரித்திரம். போர்ச்சுகீசியர்களின் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலால் முஸ்லீம் கொடுமைகளிலிருந்து தூய தோமா கிறிஸ்தவர்கள் விடுபட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்தில் வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தார்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். பாருங்களேன், மரியாளின் சொரூப வணக்கம், மரியாளை வணங்கக்கூடிய இந்த வணக்கத்தை தூய தோமா கிறிஸ்தவர்கள் வெறுத்தார்கள். நேற்று நைட்டு படித்தோம், செயின்ட் தாமஸ் கிறிஸ்டியன்ஸ் அல்லது சீரிய கிறிஸ்தவர்கள் படித்தோம், அல்லது கிழக்கத்திய சபையார்னு படித்தோம். ஞாபகம் இருக்குங்களா? இவர்களுக்கு இந்த மரியாதை வணங்குறதுலாம் அவங்களுக்கு தெரியாது, என்னென்னு தெரியாது. இந்த சபைகள் போப்புவுக்கு சொந்தமானவைகள் என்று போர்ச்சுகீசியர்கள் சொன்னபோது, யார் அந்த போப்பு? போர்ச்சுகீசில் சொன்னாங்களா, நீங்கள் இந்த தோமா கிறிஸ்தவர்களாக இருக்கீங்களே, நீங்கள் எல்லாம் எங்கள் போப்பு சர்ச்சுக்கு தான் சொந்தம் அப்படின்னொன்னே இந்த தோமா கிறிஸ்தவர்கள் சொன்னாங்களாம், யார் அந்த போப்பு? அவரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது, நாங்கள் உண்மையான கிறிஸ்தவத்தை உடையவர்கள். இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து என்ன பண்ணாங்களாம், இந்த மரியாள் சுரூபத்தெல்லாம் கொடுத்தாங்களாம். கொடுத்தப்போ இந்த தோமா கிறிஸ்தவர்கள், ஐயே இது என்னது, நாங்கள் இதெல்லாம் வணங்கினதே கிடையாது, வி ஆர் நாட் ஐடலேட்டர்ஸ், வி ஆர் கிறிஸ்டியன்ஸ், நாங்கள் சிலைவணக்கம் பண்ணுகிறவர்கள் கிடையாது, நாங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்களாம். புரியுதுங்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ உங்களுக்கு விளங்குதா? இது நிமித்தம் போர்ச்சுகீசியர்கள் மனிதர்களை மனிதர்களாக கருதாமல் அவர்களை மிகவும் பயங்கரமாக கொடுமைப்படுத்தினார்கள். கத்தோலிக்கத்தை யார் ஏற்றுக்கொள்ளலையோ அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். படிக்கலாம். இந்தியா வந்த இயேசு சங்கத்தாரின் பிரதான நோக்கம், ஏன் இந்தியாவுக்கு வந்தாங்க இந்த இயேசு சங்கம்? கிபி 1534 வருஷம் இக்னேஷியஸ் லயோலா பிரான்ஸில் தான் ஃபஸ்ட் என்ன செய்கிறாரு, இயேசு சங்கத்தை ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக போப்பின் ஆணைப்படி 1540 ரோமாபுரியில் அந்த சங்கத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். 2 பேர், ஒன்று லயோலா, இன்னொருத்தர் ஜேவியர், பிரான்சிஸ் ஜேவியர், 2 பேர் சேர்ந்து இந்த சங்கத்தை ஏற்படுத்தினார்கள். இந்த பிரான்சிஸ் ஜேவியரும் இந்தியாவுக்கு வந்தார். அவருடைய உடலை அப்பப்போ சர்ச்சுக்கு வெளியில் எடுத்து வைப்பாங்க, எல்லோரும் பார்க்கட்டுன்னு சொல்லிட்டு. எங்கே வைப்பாங்க தெரியுமா? கோவாவில் ஒரு சரீரத்தை எடுத்து வெளியில் 500 வருஷமாக எடுத்து வெளியில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பப்போ. சார், இவர்கள் ஏன் இந்தியாவுக்கு வந்தார்கள்? காரணம் என்ன? சரித்திரம் சொல்லுது பாருங்களேன். இந்த 2 பேரும், லயோலா வரல, ஜேவியர் வந்தார், வாஸ்கோ ட காமா வந்தார். They accompanied the conquerors principally for the purpose of converting the Saint Thomas Christians. இந்த தூய தோமா கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே, அந்த தோமா கிறிஸ்தவர்களை அப்படியே கன்வெர்ட் பண்ணணும், கேத்தலிக்ஸாக மாற்றிடுன்றதுக்காகத்தான் யார் வந்தா? தேச சங்கம் எங்கே வந்துச்சு? இந்தியாவுக்கு வந்தார்கள். நேற்று இரவு நான் சொன்னேன், இந்த தோமா கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்க? எந்த ஓய்வு நாள் கடைபிடிச்சாங்க? வாரத்தில் 7ஆம் நாளா 1ஆம் நாளா? எந்த நாளை கடைபிடிச்சாங்க? 7ஆம் நாளை கடைபிடித்தார்கள். சரிங்களா? சனிக்கிழமை ஓய்வு நாள் தோமா வழியாக இந்தியாவுக்கு வந்தது என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகவே இந்தியாவை வெற்றி கொள்ள வந்தவர்களுடன் இயேசு சங்கத்தாரும் இணைந்து வந்த நோக்கம். போர்ச்சுகீசியர்கள் வந்தார்கள், அவங்க கூடவே இயேசு சங்கமும் வந்தது. ஏன்? நோக்கம் என்ன அப்படின்னா, தூய தோமா கிறிஸ்தவர்களை மணந்திருப்ப வேண்டும். இயேசு சங்கத்தினுடைய ஒரு துணை ஸ்தாபகர், அசோசியேட் ஃபவுண்டர் இந்த பிரான்சிஸ் ஜேவியர். இவர் ஓய்வு நாள் ஆசரிப்பு, 7ஆம் நாளை ஆசரிக்கிறவர்கள், பன்றி இறைச்சியை சாப்பிடாமல் இருத்தல் போன்ற காரியங்களை, யார் சனிக்கிழமை ஆசரிக்கிறாங்களோ, யார் பன்னிக்கறி சாப்பிடாமல் இருக்கிறாங்களோ, இவர்களை பார்த்து இந்த செயலை யூத அக்கிரமம் என்று சொன்னார். யார்? ஜேவியர் சொல்லி அவர்களை சனிக்கிழமை ஆசரிக்கிறவங்களை வெறுத்தாராம். சரிங்களா? பிரியமானவர்களே, சரித்திரம் சொல்லுது, போர்ச்சுகீசிய துப்பாக்கிகளோடு இயேசு சங்கத்தார்
இந்தியாவிற்குள் நுழைந்து வந்து சேர்ந்த நாளானது தூய தோமா கிறிஸ்தவர்களுக்கு இருள் சூழ்ந்த இரவாக இருந்தது. பார்த்தீங்களா, இந்த கத்தோலிக்க ஆட்சி, போப்பாட்சி முழு உலகத்திற்கு மட்டுமல்ல, குறிப்பாக இந்தியாவுக்கும் எப்படி இருந்துச்சான்? இருள் சூழ்ந்த இரவாக இருந்தது. சரித்திரம் சொல்லுது, இந்த கத்தோலிக்க சபை போர்ச்சுகீசிய நாட்டோடு ஒரு ஒப்பந்தம் செஞ்சு, நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்தியாவுக்கு போங்க, போர்ச்சுகீசி வீரர்கள், போர்ச்சுகீசிய நாடே கத்தோலிக்க நாடாக மாறிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்தியாவுக்கு போய் இந்தியாவில் கத்தோலிக்கத்தை பரப்புங்கள் அப்படின்னு ஒரு பிளான் கொடுத்த உடனே அவங்க எங்கே வந்து இறங்குறாங்க? கோவாவில் வந்து இறங்குறாங்க. சரிங்களா, கோவாவில் வந்து இந்த போர்ச்சுகீசியர்கள் இறங்கினார்கள். அதுதான் இந்தியாவுக்கு இருள் சூழ்ந்த இரவு. இந்த இந்தியாவுக்கு வந்த போர்ச்சுகீசியர்களுடைய நடத்தை ஒரு கெட்ட நடத்தையாக இருந்துச்சு. போர்ச்சுகீசியர்கள் வந்தபோது மலபார் கடற்கரையின் சீரிய கிறிஸ்தவர்கள் அல்லது தோமா கிறிஸ்தவர்கள் தங்கள் சமுதாயத்தில் அவர்களை கிறிஸ்தவ சகோதரர்களாக பாவித்து வரவேற்று ஏற்றுக்கொண்டார்கள். சரி, அவங்க கிறிஸ்தவங்க தானே ஏற்றுக்கிட்டாங்க, போர்ச்சுகீசியர்களை தோமா கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. போர்ச்சுகல் முழுக்க ஒரு கத்தோலிக்க தேசம், ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் ஒரு கத்தோலிக்க தேசம். அங்கிருந்து இந்தியா வந்தவர்கள் எல்லாரும் போப்புவுக்கு அடிமை வேலையாட்கள். யாரை சந்தித்தாலும் அவர்களை கத்தோலிக்கர்கள் ஆக்குவதே அவர்களது நோக்கமாக இருந்தது. அன்பானவர்களே, சரித்திரத்தில் படிக்கிறோம், கிபி 1510 வருஷம் அதில் இருந்து கத்தோலிக்க நிறுவனமாக கோவாவில் போர்ச்சுகீசியர்கள் வேரூன்றினார்கள். சரிங்களா, கோவா அப்படின்னாலே இந்த போர்ச்சுகீசியர்கள் தான். இன்னும் அவங்களுடைய போக்குவரத்து எல்லாமே இங்கே இருக்க தான் செய்யுது. அங்கிருந்து தான், கோவாவில் இருந்து தான் கத்தோலிக்கம் இந்தியா முழுக்க பரவியது. போர்ச்சுகீசியர்கள் தங்களது கத்தோலிக்க பாரம்பரியங்களை அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரிய கிறிஸ்தவர்கள் மீது, தோமா கிறிஸ்தவர்கள் மீது அவர்கள் திணிக்க முயற்சித்தார்கள். நீங்களும் கத்தோலிக்கர்களாக மாறுங்கன்னு சொல்லி திணிச்சாங்க. ஆனால் தோமா கிறிஸ்தவர்கள் அதை ஏற்கவில்லை என்று சரித்திரம் சொல்லுகிறது. இந்த போர்ச்சுகீசியர்கள் பயங்கரமான குடிகாரர்கள், குணத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தார்கள். இது போப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தோமா கிறிஸ்தவர்கள் தெரிஞ்ச உடனே அவர்களை, இந்த போர்ச்சுகீசியர்களை தோமா கிறிஸ்தவர்கள் வெறுத்தார்கள் அப்படின்னு சரித்திரத்தில் வாசிக்கிறோம். சரிங்களா, இதெல்லாம் இந்த கடற்கரை பகுதி. சரிங்களா, போர்ச்சுகீசியர்களுடைய எல்லாவித அட்டகாசங்களை அவர் கடற்கரைகளையும் செய்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். இந்த சீரிய சபை கிறிஸ்தவர்கள், அதாவது தோமா கிறிஸ்தவர்கள், அவருடைய அந்தஸ்து, சொசைட்டி, அதாவது ஸ்டேட்டஸ் இன் த சொசைட்டி, சமுதாய அந்தஸ்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரித்திரம் சொல்லுது பாருங்களேன். நூற்றாண்டுகள் நெடுகிலும் இந்த தோமா கிறிஸ்தவர்கள் இந்து சமுதாயத்தோடு இணைந்து வாழ்ந்தார்கள். எது நிமித்தம்? வியாபாரத்து நிமித்தம். யூதர்களோடும் சேர்ந்து வியாபாரம் செய்தார்கள் தோமா கிறிஸ்தவர்கள். இந்துக்களும் யூதர்களும் இந்த தோமா கிறிஸ்தவர்களை ஆதரித்தார்கள். தென்னிந்தியாவின் பிரதான நறுமண சரக்கு உற்பத்தியாளர்கள், த சீஃப் ஸ்பைஸ் ப்ரொடியூசர்ஸ் யார் அப்படின்னா இந்த தோமா கிறிஸ்தவர்கள் தான். சரிங்களா, அவர்கள் மிக அதிகமாக மதிக்கப்பட்டார்கள். இந்துக்களும் யூதர்களும் தோமா கிறிஸ்தவர்களை மதித்தார்கள். உள்ளூர் அதிகாரிகளும் அவர்களை ஆதரித்தார்கள். அவசர சேவைக்கென்று, அவசர சேவை என்றால் என்ன செய்வாங்களாம், எங்களுக்கு இராணுவ வீரர்கள் தேவை என்றாலும் இந்த தோமா கிறிஸ்தவர்கள் மத்தியில் இராணுவ வீரர்கள் இருந்தார்கள், அவர்கள் எப்பொழுதும் உதவி செய்தார்கள் அப்படின்னு சரித்திரம் சொல்லுது. ஆகவே இந்த தோமா கிறிஸ்தவர்களுக்கு நல்ல வியாபார உத்திகள் தெரிந்திருந்தது. இந்துக்களோடு யூதர்களோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணாங்க, நல்ல இராணுவ வீரர்களை வைத்திருந்தார்கள். ஸோ ஒரு அசைக்க முடியாத சமுதாய அந்தஸ்து தோமா கிறிஸ்தவர்கள் அல்லது சீரிய கிறிஸ்தவர்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். சரி, இவங்களுடைய ஆவிக்குரிய அந்தஸ்து என்ன? கிபி 52 தோமா இந்தியாவுக்கு வர்றாரு. 20 வருஷம் இந்தியாவில் ஊழியம் செஞ்சார். இந்த 20 வருஷத்தில் 7 சபைகளை கேரளாவில் ஸ்தாபித்தார். கடைசியில் சென்னைக்கு வந்தார். சரிங்களா, சென்னையிலேயும் ஊழியம் செஞ்சார். அப்புறம் சென்னையிலேருந்து சைனா போயிட்டு வந்தார் ஊழியத்துக்கு தோமா. இதெல்லாம் சரித்திரம். மயிலாப்பூரில், சென்னை மயிலாப்பூரில் சாந்தோம் தேவாலயம்னு ஒன்று இருக்குது. சரிங்களா, ஸோ அங்கே தான் தோமா வந்து இறங்கினார் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆகவே கிபி 72 தோமா அவர்
பிராமண வெறியர்களால் கொல்லப்பட்டார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இவர் வழியில் வந்தவங்க தான் யார்? தோமா கிறிஸ்தவர்கள் அல்லது சிரியன் கிறிஸ்டியன்ஸ், சீரிய கிறிஸ்தவர்கள். நம்ம நேற்று அதை படித்தோம், சரிங்களா? நீங்கள் நேற்று இரவு செய்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவருடைய ஆவிக்குரிய செல்வாக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலன் தோமாவிடம் இருந்து நேரடியாக பெற்ற இயேசு கிறிஸ்துவின் தூய உபதேசங்கள் அவர்களிடம் இருந்தன. அது மட்டும் இல்லை, பரிசுத்தமான மூல வேதாகம இலக்கியங்களை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அவங்களோட பைபிள் மிக துல்லியமாக கிடைத்திருந்தது. சுத்தமான பைபிள் வச்சுருந்தாங்க தோமா கிறிஸ்தவர்கள். மேலும் ஆதி திருச்சபையின் பழக்கமான பரிசுத்த 7ஆம் நாள் ஓய்வு நாள் சனிக்கிழமையை விசேஷமான பண்டிகை நாளாக வாரந்தோறும் கொண்டாடினார்கள். கவனிச்சிங்களா? தோமா கிறிஸ்தவர்கள் எந்த நாள் ஆசரித்தாங்க? சனிக்கிழமை. அப்போது 1ஆம் நூற்றாண்டிலேயே 7ஆம் நாள் ஓய்வு நாள் எங்கே வந்துருச்சு? இந்தியாவுக்கு வந்துருச்சு. தங்களது திருச்சபைகளை நிர்வகிக்க, சபையை வழிநடத்த பெர்ஷியாவிலிருந்து, அல்லது பெர்ஷியா அல்லது பாபிலோன் அல்லது பாக்தாத்னு சொல்லுவாங்க, அங்கே இருந்து பேராயர்களை அவர்கள் வரவழைத்தார்கள். இது அவர்களுடைய தனி சிறப்பு. சரிங்களா? இப்போ எப்படி நம்ம திருச்சபைக்கு உலகளாவிய தலைவர் அமெரிக்காவில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பாபிலோன் அல்லது பெர்ஷியாவில் இருந்து தான் பேராயர்கள் இருந்து என்ன பண்ணாங்க? இந்த தூய தோமா கிறிஸ்தவர்களை வழி நடத்தினார்கள். இந்தியாவில் வந்து கூட இருந்து கைட் பண்ணாங்க, தலைவர்களாக செயல்பட்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம். சரி, இப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இயேசு சங்கத்தினுடைய தந்திரம், இப்படி தோமா கிறிஸ்தவர்கள் பைபிளை பியூராக வச்சுருக்கிறாங்க, சுத்தமான பைபிள் வச்சுருக்கிறாங்க, 7ஆம் நாள் சனிக்கிழமை ஆசரிக்கிறாங்க, இவங்களுக்குன்னு தனி தலைவர் இருக்கிறாரு, இவங்க போப்பை ஏற்றுக்கிறதே கிடையாது, இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைச்சு செஞ்சாங்க. இயேசு சங்கம் தந்திரங்களை செயல்படுத்த ஆரம்பித்தது. சின்ன கொம்பு அப்படின்னு பார்க்குறோம்ல, தானியேல் 7ஆம் அதிகாரத்தில், சின்ன கொம்பு தான், சும்மா இருக்காதே. இருண்ட காலத்தில் சத்தியத்தை இருட்டடிக்க என்னென்ன தந்திரங்களை செய்ய வேண்டுமோ அத்தனையும் அந்த சின்ன கொம்பு செய்தது. 11ஆவது கொம்பு, அப்படி தானே? 10 கொம்பு அப்புறம் ஒன்று வந்துச்சு, அதான் என்னது? 11ஆவது கொம்பு, அதான் சின்ன கொம்பு. அது இந்த தோமா கிறிஸ்தவர்கள் விஷயத்தில் என்ன செய்தது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? படிக்க போகிறோம். சரிங்களா? மேற்சொன்ன அவர்களுடைய சமுதாய சிறப்புகள், சிறிய கிறிஸ்தவர்கள் சமுதாய சிறப்புகளை பெற்றிருந்தார்கள். அந்த சமுதாய அந்தஸ்தை போர்ச்சுகீசியர்கள் விரும்பினார்கள். எங்களுக்கு அந்த மாதிரி அந்தஸ்து இந்தியாவில் வேணும் என்று சொல்லி இந்த தோமா கிறிஸ்தவர்களை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வர வேண்டும் என்று போர்ச்சுகீசியர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஆவிக்குரிய சிறப்புகளை போர்ச்சுகீசியர்கள் அறவே வெறுத்தார்கள். ஏன்? இவங்க சனிக்கிழமை ஆசரிக்கிறாங்க, சரிதானே? விளங்குதா உங்களுக்கு? பெரியமானவர்களே, போப்பாதிக்கத்தை சீரிய சபைகளுக்குள் புகுத்த இந்த போர்ச்சுகீசியர்கள் அல்லது கத்தோலிக்கர்கள் தீவிரம் காட்டினார்கள். பாருங்களேன், நேரடி எதிர்ப்பு எப்பொழுதுமே தோல்வியை கொண்டு வரும். நேரடியாக எதிர்ப்பு தோல்வியை கொண்டு வரும் என்பது வரலாற்று உண்மை. ஆகவே ரோம் என்ன செய்கிறது? வேறொரு தந்திரம் செய்கிறது. சீரிய சபைகளை அல்லது தோமா கிறிஸ்தவ சபைகளை தாக்குவதற்கு அந்த சபைக்குள்ளேயே ஆட்களை உருவாக்க தீர்மானித்தது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? தோமா கிறிஸ்தவர்களை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கோவாவில் தண்டனை மன்றத்தை ஏற்படுத்தினார்கள். சரிங்களா? பிரான்சிஸ் சேவியர் என்ன செய்கிறாரு? ஒரு கோரிக்கை வைக்கிறார். மே 16, 1545ஆம் வருஷத்தில் போர்ச்சுகீசிய ராஜா டிஜோ, போர்ச்சுகீசிய ராஜா யார்? டிஜோ. அவருக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்புகிறார். சரிங்களா? யார் அனுப்புகிறா? பிரான்சிஸ் சேவியர் அனுப்புகிறார். என்ன கோரிக்கை தெரியுமா? ராஜாவுக்கு அனுப்பப்பட்ட கோரிக்கை. எங்கே உள்ள ராஜா? போர்ச்சுகீசிய ராஜா. சரிங்களா? மாட்சிமை பொருந்திய ராஜாவே, இந்த கிறிஸ்தவர்களை, எந்த கிறிஸ்தவர்களை? தோமா கிறிஸ்தவர்கள், 7ஆம் நாள் ஓய்வு நாள் சனிக்கிழமை ஆசரிக்கிறவங்க, இந்த கிறிஸ்தவர்களை ஒடுக்கி தண்டிப்பதற்காக ஒரு பரிசுத்த தண்டனை மன்றத்தை ஸ்தாபிக்க வேண்டும். ஏனென்றால் இவர்களில் அநேகர் யூத பிரமாணங்களை கடைபிடித்து, அதாவது 7ஆம் நாள் சனிக்கிழமை ஓய்வு நாள், அதை கடைபிடித்து ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சரித்திரத்தில் வாசிக்கிறோம். சரிங்களா?
அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், இந்த தண்டனை மன்றம் கோவாவில் ஏற்படுத்தப்பட்டதுக்கான முக்கியமான காரணம் என்ன? ஓய்வு நாள் ஆசரிக்கிறவங்களை என்ன செய்யணும்? ஒடுக்கணும் என்பதற்காகத்தான் என்று நம் சரித்திரத்தில் வாசிக்கிறோம். அப்போ பாருங்களேன், இந்த ராஜா காலத்தில் அது செய்யப்படாவிட்டாலும் தொடர்ந்து 1560ஆம் வருஷம் அலெக்சோ டிஎஸ் ஃபால்கோ என்பவருக்கு இந்தியர்களை தண்டிக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டு தண்டனைகளை நிறைவேற்றும் நீதிமன்றம் ஒன்று கோவாவில் உருவாக்கப்பட்டது. 1545 பிரான்சிஸ் சேவியர் கோரிக்கை வைக்கிறாரு. 1560 இந்த தண்டனை மன்றம் கோவாவில் உருவாக்கப்பட்டது. இன்னும் இந்தியாவில் ஆங்காங்கே இந்த மன்றங்கள் அதுக்கப்புறம் ஏற்படுத்தினார்கள். அதன் விளைவாக 1000 கிறிஸ்தவர்கள், தோமா கிறிஸ்தவர்கள், சனிக்கிழமை ஆசரித்தவங்க, இந்த கிறிஸ்தவர்கள் விவரிக்க முடியாத கஷ்டங்களையும் சித்திரவதைகளையும் அனுபவித்து உயிரிழந்தார்கள். உங்களுக்கு புரியுதா? இருண்ட காலம். அந்த காலத்தில் போப்பாட்சி எங்கேயும் வேலை செஞ்சுருக்கு, இந்தியாலையும் கடுமையாக வேலை செஞ்சுருக்கு. பாழடைந்த நகரமான பழைய கோவா, ஓல்டு கோவான்னு சொல்லுவாங்க, பழைய கோவாவில் அந்த பயங்கரமான இடங்கள் இன்னும் இருக்கின்றன. ஆனால் 1859 பிரான்சிஸ் சேவியருடைய உடல் கண்காட்சிக்காக வைக்கப்பட்ட பொழுது என்ன பண்ணிட்டாங்க, இந்த நீதிமன்ற இந்த தண்டனை மன்றத்தினுடைய சில மிச்சமீதி காரியங்களை என்ன செஞ்சிட்டாங்களாம், அகற்றி விட்டார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்போ பாருங்கள், இந்தியாவுக்கு இயேசு சங்கம் ஏன் வந்துச்சு? போர்ச்சுகீசியர்கள் ஏன் வந்தாங்கன்னா, யார் சனிக்கிழமையை ஆசரிக்கிறாங்களோ தோமா கிறிஸ்தவர்கள் இந்த கூட்டத்தை என்ன செய்யணும்? அழிக்கணும். விளங்குதா உங்களுக்கு? இது இந்தியாவுடைய சரித்திரம், உங்களுடைய சரித்திரம், என்னுடைய சரித்திரம். பிரியமானவர்களே, இதை நம்ம புரிஞ்சிருக்கணும். என்ன தந்திரம் செய்தார்கள்? முக்கியமான தந்திரம் ஒன்று, கோவா தண்டனை மன்றம் ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், கொச்சினில் ஒரு இயேசு சங்க கல்லூரியை நிறுவினார்கள். கொச்சின் அருகே வைப்பிக்கோட்டா என்ற இடத்துல சீரிய உடை அணிந்து சீரிய பாஷையில் சீரிய வழிமுறைகளின்படி சீரிய கிறிஸ்தவ வாலிபர்களை பயிற்றுவித்து அவர்களை ரோமன் கத்தோலிக்க குருமார்கள் ஆக்குவதற்காக திட்டம் போட்டது. நம்ம ஒரு காலேஜ் தொடங்குவோம், கேத்தலிக்ஸ், நம்ம ஒரு காலேஜ் தொடங்குவோம். அதில் அந்த சிரியன் கிறிஸ்டியன்ஸ், தோமா கிறிஸ்தவர்கள், அவர்களுடைய வாலிப்பிள்ளைகள் எடுத்து நம்ம அசத்தியங்கள் எல்லாம், தப்பான உபதேசங்கள் எல்லாம், கத்தோலிக் உபதேசங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து அவங்க என்ன செஞ்சிருவோம், நம்ம சபை கத்தோலிக் சபை குருமார்களாக மாற்றுவோம் அப்படின்னு திட்டம் போட்டாங்க. ஆனால் அப்படி படித்து வந்த இந்த தோமா கிறிஸ்தவ சபையைச் சேர்ந்த வாலிபர்களை, கிறிஸ்தவ வாலிபர்களை இந்த தோமா சபைகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரிங்களா? அப்போ கத்தோலிக்க திட்டம் என்ன ஆயிடுச்சு? அந்த திட்டம் தவிடுபடி ஆயிடுச்சு. சரிங்களா? உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? மதுரைக்கு ஒருத்தர் வந்தார். மதுரைக்கு ஒரு ஜெஸ்யூட் வந்தார், டினோபிலி, ராபர்ட் டினோபிலி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் இந்த சைடு போனீங்கன்னா மதுரையில் உள்ளுக்குள்ளே இந்த செயின்ட் மேரிஸ் சர்ச்சில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியா, அந்த பகுதியில் ராபர்ட் டினோபிலி அப்படின்னு ஒருத்தர் வந்தார். அவர் ஒரு ஜெஸ்யூட். தமிழில் அவருக்கு பேர் தத்துவ போதக சுவாமிகள்னு சொல்லுவாங்க. இந்த தேம்பாவண்டின்னு ஒன்று இருக்குது, அங்கே ஒருத்தர் வந்தார், வீரமாமுனிவர். சரிங்களா? கான்ஸ்டன்டைன் பெஸ்கி அவர் பேர், கான்ஸ்டன்டைன் பெஸ்கி. இந்தியாவுக்கு வந்து இந்தியர்கள் மாதிரி பேர் வச்சுக்குவாங்க, வீரமாமுனிவர். விளங்குது உங்களுக்கு? இவங்கெல்லாம் மிஷனரிகளாக வந்தவங்க. வந்த நோக்கம் என்ன? கத்தோலிக்கத்தை புகுத்தணும். விளங்குதுங்களா? அப்போ பாருங்கள், கொச்சினில் ஒரு இயேசு சங்க கல்லூரி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ அடுத்து என்ன செஞ்சாங்க பாருங்களேன். ரெண்டாவது முக்கியமான தந்திரம் என்னவென்றால், பிரதம பேராயர் ஒருவரை நிறுவுதல். ஆர்ச் பிஷப், கேத்தலிக் ஆர்ச் பிஷப் ஒருவரை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு திட்டம். சரிங்களா? எதுக்காக இந்த திட்டம் என்றால், சீரிய கிறிஸ்தவர்களின் விசுவாசத்தை, தோமா கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தை சீரழிக்கவும் அவர்களை சிதைக்கவும் அழிக்கவும் ரோமன் கத்தோலிக் சபை மிகவும் சூழ்ச்சி நிறைந்த போப்பு மார்க்க குரு ஒருவரை இந்தியாவின் பிஷப்பாக, கோவாவின் தலைமை கண்காணியராக நியமித்தது. அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சிஸ் டி மெனிசிஸ். அந்த படம் இருக்குது பார்த்தீங்களா, அவர் தான், அந்த ஐயா தான். சரிங்களா? இனிமேல் இவரை பற்றி தான் படிக்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கவனிங்க. அலெக்சிஸ் டி மெனிசிஸ் இந்தியாவின் பிஷப், கேத்தலிக் பிஷப். அது மட்டும் இல்லை, கோவாவின் தலைமை கண்காணியாக நியமிக்கப்பட்டார். இவருடைய அரும்பெரும் சிறப்புகள்
மெனிசஸின் சிறப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரித்திரம் சொல்லுது, ரோம சபையின் மேல் மிகப்பெரிய பற்று, யாராலும் வெல்ல முடியாத வீரம், தன்னம்பிக்கை நிறைந்தவர், பிடிவாத குணம். அவர் நினச்சா அதான் நடக்கும். சின்ன கொம்பு, சரிங்களா? முழுமையான சூழ்ச்சி உள்ளம் கொண்ட மனிதன் இந்த அலெக்சிஸ் டி மெனிசஸ். லஞ்ச ஊழல், மிரட்டல் விடுதல், அது மட்டும் இல்லை, கொன்று அழித்தல் ஆகிய அழிச்சாட்டிய அம்சங்களில் அபாரமான மனிதன் அலெக்சிஸ் டி மெனிசஸ். மொத்தத்தில் சொல்லப்போனால் சரித்திரம் சொல்லுது, இந்தியாவின் கிறிஸ்தவத்தையே மாற்றி அமைத்த மனிதன் இந்த அலெக்சிஸ் டி மெனிசஸ் என்று சரித்திர ஆசிரியர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இவர் என்ன பண்ணார்? எப்படி இன்றைக்கி இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறிப்போச்சு. இன்றைக்கி சனிக்கிழமைன்னு சொன்னாலே ஐயோ நீங்களாம் யூதர்கள் சொல்கிறாங்கல்ல. இன்னொன்று என்ன சொல்லுவாங்க? ஐயோ அந்த கிறிஸ்து. அம்மாவும் இல்லையா? சனிக்கிழமைன்னு சொன்னால் ஒன்று, சனிக்கிழமை ஓய்வு நாள்ட்டாலே ஒன்று யூதர்கள் அப்படின்றவாங்க, ரெண்டாவது அந்த கிறிஸ்துன்னுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் யார் ஏற்படுத்தி விட்ட பொய்கள் தெரியுமா? இது எல்லாமே கத்தோலிக்க சபைகள் ஏற்படுத்தி விட்ட பொய் பிரச்சாரம். இதைத்தான் இன்றைக்கி எல்லா சபைகளும் மற்ற சபைகளும் பிடிச்சிக்கிட்டு இதை அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. கத்தோலிக்க சபையோடு சேர்ந்து அவங்களும் சொல்கிறாங்க. நம்ம போய் சத்தியம் சொன்னோன்னா நீங்கள் யூதர்கள் மாதிரி, நீங்கள் அந்த கிறிஸ்து. அப்படி கிடையாது. பாருங்களேன், இந்த கெடுதலுக்கார பிஷப், பச்சையாக சொல்கிறாரு நினைக்கிறீங்களா? சரித்திரம் அப்படித்தான் சொல்லுது. இந்த கெடுதலுக்கார பிஷப் மெனிசஸின் ராஜ தந்திரங்கள் என்னென்ன தந்திரங்கள் பண்ணினார் அப்படின்னு பாருங்களேன். இந்த மெனிசஸ் கிபி 1595 அவர் இந்தியாவுக்கு வர்றார். வந்த சமயம் இந்த தோமா கிறிஸ்தவர்களுக்கு பிரதம பேராயராக இருந்தவர் யாருன்னா மார் ஆப்ரஹாம் என்பவர் ஒருத்தர் இருந்தார். அவர் இறந்துடுறார். அதுக்கப்புறம் அடுத்த நபரை தற்காலிகமாக ஏற்படுத்தினார்கள். சரிங்களா? இந்த தோமா கிறிஸ்தவர்கள் மத்தியில் மார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பிரிச்சுவல் லார்ட், ஆவிக்குரிய தலைவர்னு அர்த்தம். மார்த்தோமான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? மார்த்தோமா கிறிஸ்டியன்ஸ். மார் அப்படின்னா ஆவிக்குரிய தலைவன். ஆகவே மார் ஆப்ரஹாம், மார் ஜார்ஜ் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆவிக்குரிய தலைவர் ஆப்ரஹாம், அவர் இறந்துறார். அதுக்கப்புறம் ஜார்ஜின்னு ஒருத்தர் என்ன செய்கிறாரு? வர்றார். சரிங்களா? இந்த மெனிசஸை எதிர்ப்பதற்கு தைரியம் இல்லை. யாருக்கு தைரியம் இல்லை? இந்த ஜார்ஜ், தோமா கிறிஸ்தவர்களின் தலைவர் ஜார்ஜுக்கு தைரியம் இல்லை. இது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சூழ்நிலை தோமா கிறிஸ்தவர்களுக்கு. அப்போ என்ன பண்ணுறாரு தெரியுமா? இந்த மெனிசஸ் சின்ன கொம்பு வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மலபாருக்கு கிபி 1598 வர்றார். சரிங்களா? 1595 மெனிசஸ் கோவா வர்றாரு. 98 கேரளாவுக்கு வர்றார். அப்படி வந்து அங்கிருந்த சிற்றரசர்களுக்கும் சீரியர்களுக்கும், அதாவது தோமா கிறிஸ்தவர்களுக்கும், முக்கியமான தோமா சபையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள், அவங்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து என்ன பண்ணிடுறாரு? தன் பக்கம் இழுக்க முயன்றார். அதில் வெற்றியும் கண்டார் மெனிசஸ். அது மட்டும் கிடையாது, அவரை எதிர்த்த தோமா கிறிஸ்தவர்களை அவர் கொலை செய்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. யார் கொலை செஞ்சது? மெனிசஸ் கொலை பண்ணிடுறார். சரிங்களா? பாருங்களேன், சரித்திரத்தில் வாசிக்கிறோம், the Portuguese not only persecuted and killed all the bishops as they came from Antioch, but their matron Alex de Menezes, residing at Goa, came to Malayalam country, Malabar, in 1598 and bribed the petty princes ruling the country and some Syrians in order to gain them over to his interest. And those Syrians who opposed his designs were persecuted and put to death. அப்படின்னு படிக்கிறோம். யாரெல்லாம் இந்த மெனிசஸ் கூட சேர்ந்துக்கிட்டாங்களோ அவங்கெல்லாம் பத்திரமா பாதுகாத்தார். யாரெல்லாம் ஏற்றுக்கலையோ அவங்க எல்லாரையும் கொன்று போட்டார். எல்லாரும் தன் பக்கம் சேர்த்துக்கிட்டார். இந்த மெனிசஸ் கேத்தலிக் பிஷப் அப்படின்னு சரித்திரத்தில் வாசிக்கிறோம். இந்த அலெக்சிஸ் டி மெனிசஸ் அவர் இந்தியாவுக்கு வர்ற சமயத்தில் ஏற்கனவே 35 ஆண்டுகளாக தண்டனை மண்டலம் கோவாவில் செயல்பட்டு கொண்டிருந்தது. இது இவருக்கு ஒரு பக்கபலம் ஆயிடுச்சு மெனிசஸுக்கு. சரித்திரத்தில் படிக்கிறோம், 39 வருஷங்கள் இந்த தண்டனை மன்றம் கோவாவிலே செயல்பட்டது. சரி, பாருங்களேன், மலபாருக்கு வர்றார்.
அலெக்சிஸ் டி மெனிசஸ், கத்தோலிக்க ஆர்ச் பிஷப், பிரதம பேராயர் வர்றார், கேரளாவுக்கு வர்றாரு. 1599 ஜனவரியில் மெனிசஸ் கொச்சின்னா இப்போ எர்ணாகுளம்னு சொல்கிறாங்க, எர்ணாகுளத்துக்கு வர்றார். அப்படி வந்தப்போ திருச்சபையின் இளவரசனாக அவரை மதித்து கோலாகலமாக வரவேற்றார்களாம். சரித்திரம் அப்படித்தான் சொல்லுது. பீரங்கி குண்டுகள் முழங்க, வான வேடிக்கைகள் ஒரு பக்கம், என்ன ஆரவாரம், மலர்கள் தூவி அவர் பிரம்மாண்டமாக வரவேற்றார்கள். யார்? இந்த அலெக்சிஸ் டி மெனிசஸை வரவேற்றார்கள். இப்படி வந்த இந்த அலெக்சிஸ் என்ன பண்ணுறாரு, முதல்ல யார் தேடினா தெரியுமா? இந்த தோமா கிறிஸ்தவர்களின் தலைவர் மார் ஜார்ஜ், அவரை தான் பார்க்குறார். அவரை பார்த்து அவரை தனியாக அழைத்து கொண்டு அவர்கிட்ட பேச முயற்சி எடுக்கிறார். சரிங்களா? உடனே இந்த மார் ஜார்ஜ் இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? இவர் அவர் கையில் முத்தம் கொடுத்தார். இந்த மார் ஜார்ஜ் பயந்து போய் 3000 படை வீரர்கள், உங்களுக்கு நான் சொன்னேன்ல சீரிய கிறிஸ்தவர்கள், அவங்கள்ட்ட இராணுவ வீரர்கள் இருந்தார்கள், 3000 வீரர்களோடு மார் ஜார்ஜ் வந்தாராம். மெனிசஸை பார்த்தார். பார்த்துட்டு 3000 வீரர்களோடு வந்தவர் கடைசியில் இந்த ஆர்ச் பிஷப் கையில் முத்தம் கொடுத்துட்டு போனாராம். முத்தம் கொடுத்துட்டு, நீங்கள் வாங்க எங்கள் தோமா சபைகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் மாஸ் நடத்துங்க அப்படின்னு சொன்னாராம். திருப்பலி நடத்துங்க, பிரசங்கம் பண்ணுங்க என்று அவர் அழைப்பு கொடுத்தாராம். பார்த்தீங்களா? அப்போ எந்த அளவுக்கு இந்த ஜார்ஜ் என்ற தோமா கிறிஸ்தவர்களின் தலைவர் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவராக இருந்திருக்கிறார். இதுதான் தருணம், வாய்ப்பு என்று சொல்லி அதை மெனிசஸ் பயன்படுத்தி கொண்டு என்ன பண்ணார் பாருங்களேன், சீரிய சபைகள் அனைத்தும் தனது ஆட்சியின் கீழ் வந்துவிட்டதாக அறிவித்தார். சீரிய சபையார் எல்லாரும், அதாவது தோமா கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ரோமன் கத்தோலிக்க விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும், இல்லாவிட்டால் சபை நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று அறிக்கை வெளியிட்டார். அது மட்டுமல்ல, சீரிய சபைகளின், தோமா கிறிஸ்தவ சபைகளின் கொள்கைகள் மற்றும் பழக்க வழக்கங்களை பகிரங்கமாக கண்டித்தார். அவங்க சர்ச்சில் போய் இவர் பிரசங்கம் பண்ணுறார், இனிமே உங்கள் பழக்க வழக்கங்களை பின்பற்றாதீங்க, கத்தோலிக் சபை என்ன சொல்லுதோ அதை பின்பற்றணும்னு சொல்லி என்று கண்டிக்கிறார். மார் ஜார்ஜை பதவியிறக்கம் செய்ய போவதாக மிரட்டினார். அதை தவிர்ப்பதற்காக ஜார்ஜ் எல்லா விதத்திலும் மெனிசஸின் கொள்கைகளுக்கு, கோரிக்கைகளுக்கு அவர் இணங்கினார் அப்படின்னு சரித்திரம் சொல்லுது. சரிங்களா? இப்போ என்ன செய்யணும், இந்த அலெக்சிஸ் டி மெனிசஸ் கத்தோலிக்க பிரதம பேராயர் எதுக்காக வர்றாரு கேரளாவுக்கு? அங்கே தான் யார் இருக்கா? தோமா கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. தோமா கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க? ஓய்வு நாளும் ஆசரிக்கிறாங்க. பைபிளை, சுத்தமான பைபிள் கோட்பாடுகளை பின்பற்றுகிறார்கள். இதெல்லாத்தையும் அழிக்கணும். அங்கே இருக்கிற சபைகளை கேத்தலிக் சபைகளாக மாற்றணும். விளங்குது அவங்களுக்கு? இதுதான் பிளான். இப்போ என்ன செய்கிறார் அப்படின்னா, அவருடைய மெனிசஸின் கபட நாடகத்தின் உச்சக்கட்டம், கிளைமேக்ஸுக்கு வர்றோம் நாமும். என்ன பண்ணார் தெரியுமா? உதயம் பெரூர் மாநாடு, ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சினாட் ஆஃப் டயம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சினாட் ஆஃப் டயம்பர் ஒரு பெரிய மாநாடு. நம்ம சொல்கிறோம்ல கான்ஸ்டிடுவன்சின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, எலெக்ஷன் சொல்கிறோம்ல, எலெக்ஷன் நடத்துகிறாருங்க. என்ன லட்சணத்தில் அவர் எலெக்ஷன் நடத்தினார் அப்படின்றத நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? சீரிய சபைகள் அனைத்தையும் ரோம சபைகளாக்கும் விதமாக போப்புவின் அனுமதியோடு ஒரு குருமார்கள் மாநாட்டை நடத்துவதே அடுத்த ஒரே திட்டம். யாருக்கு? இந்த மெனிசஸ் என்ற பிரதம பேராயருக்கு. போதுமான ஓட்டுகள் தனக்கு வரணும்ல, போதுமான ஓட்டுகள் தன் சார்பில் விழ வேண்டும் என்பதற்காக தோமா கிறிஸ்தவ சபையை சேர்ந்த 90 இளைஞர்களை கத்தோலிக்க விசுவாசத்துக்குள் நடத்தி குருமார் அபிஷேகம் வழங்கினார். விளக்குதா உங்களுக்கு? எதுக்கு ஆர்டினேஷன் கொடுக்கறது? இவங்களுக்கு ஆர்டினேஷன் கொடுத்தோன்னா எனக்கு ஓட்டு போடுவான். புரியுதா உங்களுக்கு? இந்த தந்திரம் அப்போவே இருந்திருக்கு, இப்போயும் இருக்கத்தான் செய்யுது. புரியுதுங்களா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, அப்போ அந்த காலத்தில் 90 இளைஞர்களை, தோமா கிறிஸ்தவ சபையின் இளைஞர்களை பாஸ்டருக்கு படிக்க வச்சாங்க. அப்புறம் ஆர்டினேஷன் கொடுத்து தனக்கு ஓட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு இந்த தந்திரத்தை செய்கிறார். அது மட்டுமல்ல, கோவாவின் தண்டனை மன்றத்தை காரணம் காட்டி என்ன செய்கிறாரா, 10 நிபந்தனைகள் கொண்ட பத்திரத்தில் அந்த ஜார்ஜ், யார் ஜார்ஜ்? தோமா கிறிஸ்தவ சபைகளின் தலைவர். அவர்கிட்ட அவர் மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டார். இப்பொழுது மெனிசஸ்
அந்த மாநாடு, அந்த கான்ஸ்டிடுவன்சி நடத்துவதற்கு அவருக்கு என்ன ஆயிடுச்சு, தான் நினைத்த காரியத்தை நிர்ணயம் பண்ணுவதற்கு அந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு ரெடி ஆயிட்டார். காரிய நிர்ணய கூட்டம், சரிதானே? காரியம் யார் நிர்ணயம் பண்ணணும்? சபையார் நிர்ணயம் பண்ணணும், சரிதானே? அதான் ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டம். ஆனால் எப்படி நடக்குது? நாம ஆட்கள் எல்லாம் செட் பண்ணிக்கிறது, சரிதானே? செட் பண்ணி ஓட்டுக்களை கணக்கு பண்ணி கல்லாப்பட்டியை காலியாக்கி இப்படிலாம் நடக்குது. பிரியமானவர்களே, இப்போது இந்த உதயம்பெரூர் டயம்பர் எங்கே இருக்குன்னா, கொச்சினில் இருந்து 14 மைல்கள் கிழக்கே 14 மைல்கள் தள்ளி இருந்த ஒரு இடம்தான் உதயம்பெரூர். ஆங்கிலத்தில் டயம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, மலையாளத்தில் டயம்பெரு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அங்கே இருந்த ஆல் செயின்ட்ஸ் சர்ச், காலவாசல் ஒரு சர்ச்சுக்கு தெரியுமா? ஆல் செயின்ட்ஸ் சர்ச், சகல பரிசுத்தவான்களின் ஆலயம். அந்த பேரில் ஒரு சர்ச் அங்கே இருக்குது. எங்கே? கொச்சினுக்கு பக்கத்தில். அங்கே தான் ஜூன் 20லேருந்து 26 வரைக்கும் 7 நாட்கள் 1599ஆம் வருஷம் இந்த மாநாடு, உதயம்பெரூர் மாநாடு நடைபெற்றது, சரிங்களா? இந்த சர்ச் பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் புது பில்டிங். பழைய பில்டிங் பக்கத்தில் இருந்ததை ஒரு மியூசியம் ஆக்கிட்டாங்க, சரிங்களா? சினாட் ஆஃப் டயம்பர் பேரவை மாநாடு நடைபெற்றதற்கு ஒரு அத்தாட்சியாக, அது ஒரு அருங்காட்சியமாக பக்கத்தில் அந்த பில்டிங் இருக்குது, சரிங்களா? நீங்கள் அதை பார்க்கலாம். பிரியமானவர்களே, அன்றிலிருந்து இன்று வரை இந்த பேரவை கூட்டமானது, இந்த மாநாடு நடந்த சம்பவத்தை ஆங்கிலத்தில் சினாட் ஆஃப் டயம்பர் என்று அதை அழைக்கிறார்கள். அந்த 7 நாட்கள் சரித்திரம் சொல்லுது பாருங்களேன். அந்த 7 நாட்கள் லத்தீன்காரர்களுக்கும், யார் லத்தீன்காரர்கள் சொல்லுங்கள்? யார்? கத்தோலிக்கர்கள். லத்தீன்காரர்களுக்கும் கிழக்கத்தியர்களுக்கும், யார் கிழக்கத்தியர்கள்? தோமா கிறிஸ்தவர்கள், சரிங்களா? அவர்களுக்கும் இருந்த உறவின் சரித்திரத்திலேயே மிகவும் இருள் சூழ்ந்த நேரம் அந்த ஒரு வாரம், அந்த 7 நாட்கள் அப்படின்னு நம்ம சரித்திரத்தில் வாசிக்கிறோம். அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த சம்பவத்தெல்லாம் நம்முடைய சபையை சேர்ந்த நல்ல அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், பிஜி வில்கின்சன் ஒருத்தர் புக்கில் இருக்கிறார், ட்ரூத் ட்ரையம்ஃபண்ட், சத்தியமே வெல்லும் அப்படின்னு ஒரு புக்கில் இருக்கிறார். வனாந்தரத்தில் திருச்சபை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கிறார். முழுக்க ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப அருமையாக இருக்கிறார். இந்த 1260 ஆண்டுகள் சபை என்னெல்லாம் பாடுபட்டுச்சு, சத்திய சபை அப்படின்னு எழுதியிருக்கிறார். இந்தியாவில் ஓய்வு நாளை கடைபிடிச்சவங்க எப்படிலாம் பாடுபட்டாங்கன்னு இன்னொருத்தர், ஹெச்எஸ் மேயர்ஸ், இன்குவிசிட்டிவ் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு ஒரு புக்கில் இருக்கிறார், சரிங்களா? ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஒரு புத்தகம் தமிழில் இருக்குது, சரிங்களா? உங்களுக்குலாம் அந்த புக்கு PDF வேணும்னு சொல்லுங்கள், உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். நான் காலேஜில் ஸ்பைசரில் படிக்கும்பொழுது அங்கே எங்களுடைய டீச்சர் ஒருத்தர், சாக்கோ பால் என்ற ஒரு மலையாளி, அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், சிரியன் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறார். ரொம்ப அருமையாக, நம்முடைய அட்வென்டிஸ், எல்லாமே அட்வென்டிஸ் புத்தகங்கள் தான். பிரியமானவர்களே, அப்போது இது எல்லாமே நடந்த காரியங்கள், சும்மா ஏதோ ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு போயிடறேன் நீங்கள் நினச்சிடக்கூடாது. பிரியமான தேவப்பிள்ளைகளே, எப்படி நடந்துச்சு இந்த மாநாடு, கான்ஸ்டிடுவன்சி எப்படி நடந்துச்சு பார்க்கலாமா? ஓகே. மாநாட்டில் பங்கேற்றவர்கள் யார் யார்? இதாங்க இந்த முதல்ல கட்டடம் பாருங்கள், இதுதான் பழைய கட்டடம். இந்த பழைய கட்டடத்தில் தான் அந்த மாநாடு நடந்துச்சு. மியூசியம் போட்டு பார்த்தீங்களா, அங்கே தான் நடந்துச்சு. பக்கத்தில் இருக்கிறது புதிய ஆலயம், புதுசாக கட்டியிருக்காங்க. இந்த குருமார் மாநாட்டில் கலந்து கொள்ளும்படி இருந்தவர்களின் பட்டியலை பாருங்கள். குருமார்கள் எத்தனை பேர்? 133 பேர். உதவிக்காரர்கள் எத்தனை பேர்? 20 பேர். டீக்கன்ஸ். விசுவாசிகள் எத்தனை பேர்? 660 பேர். ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 750 பேர் கிட்டன்னு வச்சுக்கோங்களேன். சரி, 750க்கு மேலே 800 கிட்டன்னு வச்சுக்கோம். மறக்க முடியாத வைபவமாக அது இருக்கும்படி மெனிசஸ் அந்த மாநாட்டை திட்டமிட்டிருந்தார். எண்ணிக்கைப்படி ஏறக்குறைய பங்கு பெற்று விட்டேன். எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனாலும் இந்த தோமா கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சியே கிடையாது. பகிரங்கமாக அநேகர் முறுமுறுத்தாலும் யாருக்குமே எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு தைரியம் இல்லை. கொச்சினிலிருந்து போர்ச்சுகீசிய வீரர்கள் ஆயுதம் ஏந்தியவர்களாக பாதுகாப்புக்கென்று வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு பெரிய போர்ச்சுகீசிய சேனையே கொண்டாந்துருக்கிறார். யார்?
இந்த ஐயா பிரதம பேராயர் யார்? சின்ன கொம்பு அலெக்சிஸ் டி மெனிசஸ் எல்லாத்தையும் கொண்டாந்துருக்கிறார். அரசு அதிகாரிகள், பெரிய வியாபாரிகள், கப்பல் தளபதிகள் எல்லாரும் பிரம்மாண்டமான வரவேற்பு பெற்று இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். குருவானவர் மார் ஜார்ஜ், தோமா கிறிஸ்தவர்களின் தலைவர், அவர் என்ன செய்கிறார்? கருஞ்சிவப்பு பட்டாடை தரித்தவராய், கழுத்தில் ஒரு தங்க சிலுவை, நீண்ட தாடி வைத்து கொண்டு அவரும் வர்றார். பயந்து நடுங்கி வர்றார். ஏன்னா ஏற்கனவே 3000 பேரோட வந்து முத்தம் கொடுத்துட்டு போயிட்டார்ல. புரியுதா அவங்களுக்கு? எதற்கு தைரியம் இல்லை, திராணி இல்லை. ஆகவே எல்லாரும் கூடினார்கள். என்ன செய்கிறார் மெனிசஸ்? அவர் பக்தி சொற்பொழிவு ஆற்றுகிறார், பிரசங்கம் பண்ணுறார். என்ன பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் என்ன செய்யணும்? கத்தோலிக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், போப்பு தான் சபைக்கெல்லாம் தலைவர், பூமியிலே கிறிஸ்துவின் பதிலாளி, அப்படிலாம் சொல்லி பிரசங்கம் பண்ணி அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார். பின்னர் ஒரு ஒரு பூசை, திருப்பலி பூசை ஒன்று நடத்தினார். அதுக்கப்புறம் மாநாட்டிலே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சரித்திர புகழ் வாய்ந்த இம்மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் விவரம் மிகவும் ஆச்சரியமானது. பாருங்களேன், ஒரு கணக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நடைபெற்ற கூட்டங்கள், அந்த 7 நாட்களும் நடைபெற்ற கூட்டங்கள் 9 கூட்டங்கள். வாசிக்கப்பட்ட ஆணைகள் 181 ஆணைகள். சரிங்களா? ஆணைகள் எழுதப்பட்டிருந்த மொழி என்ன மொழி? போர்ச்சுகீஸ் மொழி. ஆணைகள் மொழிபெயர்க்கப்பட்ட மொழி மலையாளம். மூல படிவத்தில் இருந்து மொழிபெயர்ப்பு படிவத்தில் இல்லாத ஆணைகள் கொஞ்சத்தை ஒரிஜினலில் கொண்டு வரல. புரியுதா உங்களுக்கு? மூல படிவத்தில், அதை போர்ச்சுகீஸ் மொழியில் இருந்து மலையாளத்துக்கு ஒரு 35 ஆணைகளை, தீர்மானங்களை கொண்டு வரல. சரிங்களா? மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டல் டிக்ரீஸ், தீர்மானிக்கப்பட்ட மொத்த ஆணைகள் 267, 267 ஆணைகள். அனைத்தையும் அமைத்தவர் யாருன்னா மெனிசஸ், அலெக்சிஸ் டி மெனிசஸ் தான் இந்த எல்லா ஆணைகளையும் அவர் ஆயத்தம் பண்ணினார். பெரும்பாலான ஆணைகளை மாநாட்டுக்கு முன்னமே, இந்த மாநாடு நடக்கிறதுக்கு 11 நாட்களுக்கு முன்பாகவே இவர் வந்து எல்லாத்தையும் மிரட்டி உருட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டார். சரிதானே? எப்படி முன்னாடி போய் இந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறாங்க, முன்னாடி போய் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி இவர் 11 நாட்கள் கிரவுண்ட் ஒர்க் பண்ணாராம் இந்த எலெக்ஷனுக்காக. பிரியமானவர்களே, அப்போ பாருங்கள், மேலும் சில ஆணைகளை மாநாட்டுக்கு பின்னர் வடிவமைத்தார். எல்லாம் அவர் விருப்பப்படியே உருட்டல் மிரட்டல் முறையில் தீர்மானங்களாக நிறைவேறியது. தீர்மானங்களாக நிறைவேறின ஆணைகள் தாமே இந்த தோமா கிறிஸ்தவ சபைகளை கத்தோலிக்கத்தில் கொண்டு வருவதற்கு ஆதரவாக நிறைவேறும்படி இந்த ஆணைகள் எல்லாமே எதுக்காக? தோமா கிறிஸ்தவர்களை எங்கே மாற்றிடணும்? கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை மாற்றிடணும். எதுக்கு தாங்க? சரிங்களா? பாருங்களேன், சீரிய சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள், அந்த மாநாட்டில் தோமா கிறிஸ்தவ சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் என்னென்ன வாசிக்கலாமா? ரோமாபுரியின் தலைமை குருவான போப்புவை தங்கள் தலைவராக அங்கீகரிக்க வேண்டும். 2வது, ரோமாபுரியின் வழிபாட்டு முறைகளையும் கோட்பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குருமார்களின் காதுகளில் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். ஆரிக்குலார் கன்ஃபெஷன், காதில் போய் பாவ அறிக்கை செய்யணும். 4வது, சொரூபங்களையும் மரித்த பரிசுத்தவான்களையும் மதித்து வழிபட வேண்டும், சிலை வணக்கம். 5, நினைவு சின்னங்களையும் பக்திக்குரியதாய் வழிபட வேண்டும். தோமாவுடைய எலும்பு, அவருடைய கை, இவருடைய கால், அவருடைய கமண்டலம், அவருடைய செம்பு, அவருடைய கொம்பு, அவருடைய செருப்பு, புரியுதா அவங்களுக்கு? இப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா? இதான் ரெலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, திருச்சின்னங்கள் அல்லது எச்சங்கள், நினைவு சின்னங்கள்னு சொல்லுவாங்க. இந்த நினைவு சின்னங்களை பக்திக்குரியதாக வழிபட வேண்டும். அதான் பாருங்களேன், போய் இந்த தொட்டு கும்பிடுவாங்க. சரிங்களா? நானும் போயிருந்தேன், எருசலேமுக்கு போயிருந்தேன் கொரோனாவுக்கு முன்னாடி. நம்ம ஆட்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க, ஒரு 50-55 பேர் போனோம். எல்லாம் நம்ம ஆட்கள் தான் போனோம், அட்வென்டிஸ் ஆட்கள். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கி எருசலேம் இஸ்ரேல் நாடு ஃபுல்லாக கேத்தலிக் கண்ட்ரோல் தான், கேத்தலிக் கண்ட்ரோல் தான் கம்ப்ளீட்டாக. இயேசுவானவர் அங்கே வாழ்ந்தார், இங்கே வாழ்ந்தார், இங்கே திருவிருந்து கொடுத்தாரு, அங்கே அற்புதம் பண்ணார், இங்கே மீன்கள் நிறைய வந்துச்சு, இங்கே இது பண்ணார், அப்படிலாம் நிறைய பார்த்தீங்களா, மலை பிரசங்கம் பண்ணார். இந்த மாதிரி இடங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா
கத்தோலிக்க ஆலயம்தான் இருக்கிறது எல்லா இடத்துலையும். அப்போ எல்லா சர்ச்சுக்கும் நாங்களும் போய் பார்த்தோம். நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா பூரா போய் தொட்டு கும்பிடுறதும், கீழே விழுகிறதும், மெழுகுவத்தி ஏற்றுறதும் ரொம்ப பரிதாபம். இந்த இடத்துல தான் ஒளிமலை, இங்கேருந்து தான் இயேசு பரலோகத்துக்கு போனார்னு அந்த இடத்துல ஒரு பாதங்கள் மாதிரி ஒரு ரவுண்டு போட்டு வச்சுருக்காங்க. ஒரு ஆள் நம்மால் ஒருத்தர் கீழே விழுந்து கூப்பிடுறாரு. பிரியமானவர்களே, சின்ன கொம்பினுடைய ஆதிக்கம் நம்மையும் பாதிக்கத்தான் செய்கிறது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. எல்லாவற்றையும் விட அதிக முக்கியமாய் மரியாளுக்கு தொழுகை செய்ய வேண்டும், மரியாளை வணங்கணும். ரோமன் கத்தோலிக்க சபையின் கோட்பாடுகளை கடைபிடிக்காத எவனும் கழுமரத்தில் கட்டப்பட்டு உயிரோடு எரிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் சில வெளியில் சொல்லப்படாத தீர்மானங்கள். தோமா சபை கிறிஸ்தவர்களின் வேதாகமத்திற்கு பதிலாக, ஏன்னா அவங்க சுத்தமான பைபிள் வச்சுருந்தாங்களே, ரிசீவ் டெக்ஸ்ட், அந்த சுத்தமான பைபிள் ஏற்பு வாசகம்னு சொல்லுவாங்க, சுத்தமான பைபிள். அதற்கு பதிலாக கத்தோலிக்க லத்தீன் மொழி வேதாகமம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். ஆதி கிறிஸ்தவர்கள் உபயோகித்த வேதாகமத்தை அகற்ற வேண்டும். சீரிய கிறிஸ்தவர்களின் எல்லா இலக்கியங்களையும் அழித்து விடும்படி குருமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும். நாங்கள் கொடுக்குற பைபிள் தான் உங்கள் பைபிள்லாம் நீங்கள் இனிமேல் கொடுத்துருங்க, சரண்டர் பண்ணிடுங்க, அந்த பைபிளை பூரா எரிச்சிருவோம். தோமா கிறிஸ்தவர்கள் என்னென்ன புஸ்தகங்கள் இலக்கியங்கள் வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் எரிச்சிடணும். பார்த்தீங்களா, சரித்திரத்தை, உண்மையான சரித்திரத்தை ஒழித்து கட்டுவதில், புது சரித்திரத்தை, புதிய கதைகளை உருவாக்குவதில் கத்தோலிக்கம் பெயர் போனது என்பதை மறந்துடாதீங்க. சூரிய அஸ்தமனத்தின் போது, நல்ல கவனிங்க, காலங்களையும் பிரமாணங்களையும் சொல்லுங்க மாற்ற நினைப்பான். சூரிய அஸ்தமனத்தின் போது ஒரு நாளின் தொடக்கம் என்பது யூத முறைமை. சொல்லுங்க, பைபிள் படி ஒரு நாள் எப்போ தொடங்குது நமக்கு தெரியும்ல. எப்போ தொடங்குது? சூரியன் அஸ்தமிக்கும் போது ஒரு நாள் தொடங்குது, இன்னொரு நாள் முடியுது. இதுதான் பைபிள். இது ஆதியாகமம் அதிகாரத்தில் பக்கத்திலே இருக்கிற சத்தியம். ஆனால் இந்த மன்றத்தில் என்ன பண்ணாங்க தெரியுமா? சினோட் ஆஃப் டயம்பர் அங்கே என்ன பண்ணாங்கன்னா, இனிமேல் நள்ளிரவு 12 மணி முதல் ஒரு நாள் தொடங்குவதாக கடைபிடிக்கப்பட வேண்டும் காலங்களையும். அதுதான் ஒரு நாள் எப்போ தொடங்குது? நைட்டு 12 மணி. ஒரு நாள் நம்ம விசுவாசி ஒரு திருப்பி ஜோம் பண்ண போனேன் ரீசெண்டாக 2-3 வாரத்துக்கு முன்னாடி. அந்த அம்மா சொன்னாங்க, அவங்களுக்கு பிறந்த நாளைக்கு வீட்டில் போய் ஜோம் பண்ணேன். அந்த மாதிரி சொல்கிறாங்க, பாஸ்டர் நானே மறந்துட்டேன் பாஸ்டர், என் பையன் நடராத்திரி 12 மணிக்கு கூப்பிட்டு அம்மா ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னான். நான் போன குடும்பம் செவன்த் குடும்பம், வாழ்த்தினவர் நம்ம சர்ச்சில் பேப்டிஸ்ட் எடுத்தவர். புரியுதா உங்களுக்கு? நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? நடராத்திரி 12 மணின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நடராத்திரி 12 மணி கூப்பிட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்கிறது, நடராத்திரி 12 மணி கூப்பிட்டு ஹாப்பி பர்த்டே சொல்கிறது. அப்படி செய்யும் பொழுது எதை ஃபாலோ பண்ணுறோம்? சின்ன கொம்பு நம்மையும் ஒரு கலக்குதுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? பிரியமானவர்களே, இன்னொரு தீர்மானம் என்ன அப்படின்னா, சனிக்கிழமை உபவாச நாள் ஆக்கப்பட்டது. சனிக்கிழமை பண்டிகை மாதிரி கொண்டாடினாங்களாம் அது வரைக்கும். அப்போ இந்த மன்றத்துக்கு அப்புறம், பேரவைக்கு அப்புறம் என்ன செஞ்சிட்டாங்க? சனிக்கிழமை உபவாச நாள் ஆக்கப்பட்டது. இன்றைக்கி போங்களேன், பெண்டிகா சர்ச் எல்லா சர்ச்சிலும் கேளுங்க, சனிக்கிழமை தானே ஓய்வு நாள். ஆமாம், சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். நாங்கள் தான் அன்றைக்கி காத்திருப்பு கூட்டம் வச்சுருக்கோம்ல, நாங்கள் தான் அன்றைக்கி உபவாச நாள் வச்சுருக்கோம்ல, நாங்களும் கடைபிடிக்கிறோம் சனிக்கிழமைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உபவாச நாள் ஆக்குனது யாருங்க? யார்? கத்தோலிக்க சபை. இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் இருக்குங்க பிரியமான தேவ பிள்ளைகளே. அப்போ எவ்வளவு தந்திரமாக கத்தோலிக்கம் இருண்ட காலத்தில் வேலை செய்திருக்கிறது. அந்த தந்திரத்தில் இன்றைக்கி எல்லா சபைகளும் மாட்டிக்கொண்டிருக்கின்றன. நாமும் கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே மாட்டி தான் இருக்கிறோம். ஆமாம் தானே? இந்த ஹாப்பி பர்த்டே சொல்கிறதுலேருந்து சொல்கிறேன். ரோமாபுரியின் கிறிஸ்தவத்தின் வழக்கத்திற்கு இசைவாக வாசிக்கிறேன் பாருங்கள். H.H. மேயர்ஸ், அது B.G. வில்கின்சன் எழுதுகிறார். ரோமாபுரி கிறிஸ்தவத்திற்கு இசைவாக பிரதம பேராயரான அலெக்சிஸ் டி மெனிசஸ் உதயம் பெறூர் குருமார் மாநாட்டின் மூலம் சனிக்கிழமையை உபவாச நாள் ஆக்கினார்.
எதிர்காலத்தில் ஓய்வு நாளை ஒரு பண்டிகை போல கைக்கொள்ள விரும்பும் சீரிய சபை கிறிஸ்தவர்களை, தோமா சபை கிறிஸ்தவர்களை மருள விழுத்த கிறிஸ்தவர்கள் என்ற நிலைக்கு இது தள்ளியது. அவர்களை கோவாவில் உயிருடன் எரிப்பதற்கும் ஏற்றவர்கள் ஆக்கியது. பார்த்தீங்களா என்ன போட்டிருக்கு? யாரெல்லாம் இனிமே இந்த மாநாட்டுக்கு அப்புறம் சனிக்கிழமை ஆசரிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஹெரட்டிக்கல் கிறிஸ்டியன்ஸ், அவர்கள் மத துரோகிகள், சமய துரோகிகள். அவர்களை கோவாவை கொண்டு போய் என்ன செய்யணும்? தண்டனை மன்றத்தில் எரிச்சு கொள்ளணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை அப்போவே எடுத்துட்டாங்க. சரிங்களா? யார் சொல்கிறா? பிஜி வில்கின்சன் எழுதுகிறார். பார்த்தீங்களா? பைபிள் சொல்லுது, அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள், அவர்கள் நடுவில் நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன். எசேக்கியேல் 22:26. பார்த்தீங்களா? இந்த கத்தோலிக்க சபை எப்படியெல்லாம் அட்டகாசம் பண்ணியிருக்கிறது என்பதை நம்ம இங்கே தெளிவாக பார்க்குறோம். இன்றைக்கி இருக்கிற எல்லா கிறிஸ்தவ சபைகளும் பாவம் அவங்களுக்கு இந்த உண்மைலாம் தெரியாது. உண்மை அவர்களுக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஏன் நமக்கே அதிகமாக தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளை, தேவன் இதெல்லாம் நமக்கு இந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்தி தருகிறார் என்பதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த கத்தோலிக்க மார்க்கம் என்ன செய்யும் அப்படின்னா, தடயங்களை தடம் தெரியாமல் அழிக்கிற ஒரு தனி மார்க்கம். அடையாளம் தெரியாத அளவுக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அழிச்சிடும். சரிங்களா? அதில் அது ஒரு ஸ்பெஷலைஸ்டு சிஸ்டம், கேத்தலிக் சிஸ்டம். சரிங்களா? எல்லாத்தையும் அழிச்சிடும். வடக்கு இத்தாலியில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வடக்கு இத்தாலியில் ட்ரெண்ட் என்ற நகரம், அந்த நகரத்தில் 18 ஆண்டுகள் 1545 1563 வரைக்கும் 3 பகுதிகளாக மிகவும் புகழ்வாய்ந்த கத்தோலிக்க ஆலோசனை சங்கம் நடைபெற்றது. கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது மார்ட்டின் லூத்தர் கொண்டு வந்த அந்த புரட்சி, அந்த புரட்சிக்கு அப்புறம் நடைபெற்ற முதல் கத்தோலிக்க சங்கம் இதுதான், கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட். இதில் என்ன தீர்மானம் எடுத்தாங்க? கத்தோலிக்க சபைக்கு யாரெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்காங்களோ, ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆப்பு வைக்கணும். சரிங்களா? ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்? அவங்கள அழிக்கணும், அவங்கள ஒழிக்கணும். சரிங்களா? கத்தோலிக்க சபையை அதனுடைய உபதேசங்களை உயர்த்தி பிடிக்கணும். போப்பு தான் தலைவர் என்றதை தம்பட்டம் அடிக்கணும். சரிங்களா? அவங்களுடைய பைபிள், கத்தோலிக்க பைபிளை, லாட்டின் வல்கேட் பைபிளை உயர்த்தணும், மற்ற பைபிள் எல்லாம் அழிச்சிடணும், சீர்திருத்த பைபிளை ஒழிச்சிடணும். சரிங்களா? இதுக்கு தான் இந்த ட்ரெண்ட் சங்கத்தில் பயங்கரமான தீர்மானம் எடுத்தாங்க. இந்த சங்கத்தின் வழியாக தீவிரமாக செயல்பட ஆரம்பித்தது தான் இயேசு சங்கம். சரிங்களா? நல்லா கவனித்து பாருங்களேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த சங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிற காலகட்டத்திலேயே கேரளாவில் எந்த வருஷம்? 1599 இங்கே நடக்குது, கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு. ஆனால் 1560 பார்த்தீங்கன்னா 1560 1560 கோவாவில் என்ன செய்கிறாங்க? தண்டனை மன்றத்தை ஏற்படுத்தினார்கள். விளங்குதா? இது நடக்கும் பொழுதே, கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் நடக்கும் பொழுதே கோவாவில் தண்டனை மன்றத்தை ஏற்படுத்தினார்கள். அதுக்கப்புறம் இந்த கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் முடிஞ்சு ஒரு 30-36 வருஷம் கழித்து உதயம் பெரு ஒரு மாநாடு நடைபெற்றது அப்படின்னு பார்க்குறோம். பிரியமான தேவ பிள்ளைகளை, சீர்திருத்த கிறிஸ்தவத்தை, அதன் கொள்கைகளை, அதன் வேதாகமத்தை, அதன் கிறிஸ்தவர்களை ஒழித்து கட்டும் நோக்கில் திரிதந்து ஆலோசனை சங்கம் தீவிரமான தீர்மானங்களை நிறைவேற்றியது. அவை அனைத்தும் கிபி 1599 அப்படியே இந்தியாவில் கேரளாவில் நடைபெற்ற உதயம் பெறுவோர் குருமார் மாநாட்டிலும் அச்சரம் பெறலாமல் நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா? எங்கேயோ இருக்கு இத்தாலி, கேரளா கொச்சின் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குது. பாருங்களேன், 400 வருஷத்துக்கு முன்னாடி அப்போவே இந்தியா மேலே கண்ணு வச்சிருச்சு. எது? சின்ன கொம்பு. அப்படி தானே? அப்போவே கண்ணு வச்சிருச்சு. அப்படின்னா இப்போ கண்ணு வச்சிருக்காதா? இப்போவே அது உலகம் முழுசும் கண்ணு வச்சுருக்குங்க. உலகம் முழுசும் கண்ணு வச்சுருக்கு. ஒற்றை கண். சரிங்களா? $1 நோட்டில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்க $1 நோட்டில் ஒரு ஒத்த கண் இருக்கும்.
பிசாசின் கண், ஈவில் ஐன்னு சொல்லுவாங்க. பிசாசினுடைய கண் கொண்டு இந்த கத்தோலிக்க மார்க்கம் தீவிரமாக வேலை செய்து கொண்டு இருக்கிறது. சீர்திருத்த வேதாகமத்தை அழிக்கணும், புராட்டஸ்டன்ட் பைபிளை அழிக்கணும். ஏன் அழிக்கணும் அப்படின்னா, ஆதி அப்போஸ்தலர்கள் வேதாகமத்தை அழித்து விட்டால், ஆதி அப்போஸ்தலருடைய வேதாகமத்தை, நம்ம கையில் இருக்கிற இந்த பரிசுத்தமான பைபிள், இதை ஒழிச்சு கட்டிட்டோன்னா ஆதி திருச்சபையை உருவாக்கியது ரோம அரசு தான் என்று எளிதிலே சொல்லிவிடலாம் அல்லவா? அதற்கு தான் புராட்டஸ்டன்ட் பைபிளை ஒழிக்கிற, புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களை ஒழிக்கிற முயற்சியை கத்தோலிக்கும் காலங்காலமாக செய்து கொண்டு வருகிறது. சரித்திரம் சொல்லுது பாருங்களேன். இந்த ஆணவக்கார அலிம்பன் அலெக்சிஸ் டி மெனிசஸ் ஆனந்த ஆட்டம் ஆடினான். என்ன சொல்லுது? பரிசுத்த வேதாகமங்களும் வேதாகம இலக்கியங்களும் எரிக்கப்பட்டு அதன் அனற்கொழுந்துகள் மேலே எழும்பின போது மெனிசஸ், அலெக்சிஸ் டி மெனிசஸ் வெற்றி கீதம் பாடிக்கொண்டு ஆலயத்தை சுற்றி சுற்றி ஊர்வலம் வந்தார் என்று தோமா கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மாநாடு முடிஞ்ச உடனே இந்த பைபிள் எல்லாம், தோமா கிறிஸ்தவர்களுடைய பைபிள், அவருடைய இலக்கியங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் எரிச்சாங்களாம். எரிச்சப்போ அந்த ஐயா என்ன பண்ணாராம்? அலெக்சிஸ் டி மெனிசஸ் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாராம். படித்தோம்ல அந்த பர்தலோமிய படுகொலை 70,000 பிரெஞ்சு ஹியூகனாட்ஸ், பிரெஞ்சு கிறிஸ்தவர்கள், சீர்திருத்த கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்ட பொழுது என்ன பண்ணாங்களாம்? ரோமாபுரியில் எல்லாரும் தோத்திர பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்களாம், கத்தோலிக்க கூட்டம் எல்லாம். சரிதானே? நீரோ என்ன பண்ணான்? அவனும் ரோம சக்கரவர்த்தி. கிறிஸ்தவர்கள் இருந்த இடத்துக்கெல்லாம் ஒரு 14 மாகாணங்களுக்கு தீ வச்சுட்டு இவன் என்ன பண்ணான்? அரண்மனையில் ஃபிடில் வாசித்துக்கிட்டு இருந்தான், வீணை வாசித்துக்கிட்டு இருந்தான். சரித்திரம் எல்லாமே ஒரே ஆவிதாங்க. ரோம் கேன் சேஞ்ச் த ஃபேஸ் பட் கேனாட் சேஞ்ச் இட்ஸ் ஸ்பிரிட். ரோம் என்ன செய்யும்? முகத்தை வேணால் மாற்றும். இப்போ ஐயா போப்பு பிரான்சிஸ் எல்லாம் கீழே விழுவார், கும்பிடுவார், எல்லாம் பண்ணுவார், நடிக்கும் நல்லா, முகத்தை மாற்றும். ஆனால் அதனுடைய ஆவிய குணத்தை மாற்றவே மாற்றாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்திய கிறிஸ்தவத்தையே ரோமாபுரி வழியில் திசை திருப்பி விட்ட மனிதன் யார்? அலெக்சிஸ் டி மெனிசஸ். சரிங்களா? வணங்குதா உங்களுக்கு? நீங்கள் பாருங்கள், இந்தியா ஃபுல்லாக ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள். சனிக்கிழமை ஓய்வு நாள்னு சொன்னால் யூதர்கள் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. சனிக்கிழமை ஓய்வு நாள்னு சொன்னால் நீங்கள் அந்த கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறாங்க. சனிக்கிழமை உபவாச நாள் அப்படின்னு சொல்கிறாங்களே சொல்லையா? இல்லை, எங்கெங்கே ஸ்டார்ட் ஆச்சு? எல்லாமே கேரளாவில் தொடங்கி விட்டது யார்? கத்தோலிக்கர்கள். விளங்குதா? புரியுதுங்களா? சாந்தோம், மெட்ராஸில் சாந்தோம் ஆலயம் இருக்கிறது, தோமா நினைவாக. இந்த பரங்கி மலை அங்கே மேலேயும் ஒரு சர்ச் இருக்குது, கிண்டி பக்கத்தில். இதுக்கெல்லாம் போய் பாருங்கள், போய் பார்த்துருக்கேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, கடைசியாக 4ஆம் நூற்றாண்டில் சின்ன கொம்பு யார்? குணஸ்தாந்தராயன். ஓய்வு நாளில் மாற்றினார், இன்னும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தார். குணஸ்தாந்தராயன் ரோமாபுரியிலே சின்ன கொம்பாக செயல்பட்டான். 16ஆம் நூற்றாண்டில் சின்ன கொம்பாக கேரளாவில் யார்? கொச்சினில் அலெக்சிஸ் டி மெனிசஸ். இப்போ கேள்வி, இறுதி காலத்தின் சின்ன கொம்பு யாரோ? அகிலத்தையே ஆட்டுவிக்க, இந்த உலகத்தையே ஆட்டி படைக்க கடைசியாக ஒருத்தர் ஆண்டு நிச்சயவார், அனுமதிப்பார். சரிங்களா? கத்தோலிக்கத்தின் வழியாக தேவன் அனுமதிப்பார். வரலாறு மீண்டும் திரும்பும் என்பது கசப்பான ஓர் உண்மை. அந்த சத்தியத்தின்படி, தேவன் நமக்கு கொடுத்திருக்க சத்தியத்தின்படி நடப்பதே நமக்கு இனிப்பான நன்மை. சத்தியத்தின்படி நடக்கணும், என்ன நடந்தாலும் சரி. பிரியமான தேவ பிள்ளைகளே, கடைசியான காரிருள் திரும்ப வரும். கடைசியான காரிருள் மீண்டும் ஒரு இருண்ட காலம் முழு உலகத்துக்கும் கடைசியாக ஒருமுறை வரத்தான் போகிறது. நீங்களும் நானும் சவால் நிறைந்த இக்கட்டு காலங்களை சந்திக்கத்தான் போகிறோம். ஆனாலும் நீங்களும் நானும் அஞ்ச வேண்டாம். ஏனென்றால் பைபிள் சொல்லுது, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். சங்கீதம் 112:4. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஏசாயா 60:20. துக்க நாட்கள் நமக்கும் சீக்கிரம் வரப்போகுதுங்க. உபத்திரவ காலம் நமக்கும் ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது. ரொம்ப நாள் போகும், பல ஆண்டுகள் செல்லும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதெல்லாம் படிக்கணும்.
ஜெபத்தோடு ஆயத்தமாகணும். ஆண்டவரே, இப்போவே இப்படி ஓய்வு நாள் சத்தியத்தில் நான் உண்மையாக இருக்கணும்ப்பா. என் ஒய்ஃப் உண்மையாக இருக்கணும், என் புருஷன் உண்மையாக இருக்கணும், என் பிள்ளைகள் உண்மையாக இருக்கணும், எல்லோரும் நாங்கள் உண்மையாக இருக்கணும் ஆண்டவர்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நம்மை தத்தம் செய்வோம். இன்றைக்கு உண்மையாக இல்லாவிட்டால் இனிமேல் என்றைக்கு உண்மையாய் இருக்கவே முடியாது. ஆண்டவர் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, உம்முடைய மகத்துவமான கிருபை, இரக்கம், காருண்யம், கருணைக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய மீதமான திருச்சபையில் எங்களை உமக்கு சாட்சிகளாக அழைத்திருக்கிறீர், அபிஷேகித்திருக்கிறீர். இந்த மாபெரும் சலாக்கியத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, நாங்கள் படித்து கொண்டிருக்கிற நல்ல பாடங்களுக்காக நன்றி. எங்கள் மீது ஆண்டவர் இரக்கம் வைத்து தம்முடைய ஆவியினர் மூலமாக கற்றுத்தரும் உபதேசங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த சத்தியங்கள் மறைக்கப்படாமல் எங்களுக்கு வெளியாக்கப்படும்படி தேவன் புஸ்தக வடிவில் இதை எழுதும்படி எழுப்பின ஊழியக்காரர்களுக்காக தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, சத்தியம் ஒரு நாளும் மறையாது, அழியாது, ஒழியாது. தகப்பனே, சத்தியத்தின் தாசர்கள் எவ்வளோ பேர் இந்த ஓய்வு நாள் சத்தியத்திற்காக இந்தியாவில் கூட கோவாவின் தண்டனை மன்றங்களில் சித்திரவதை செய்யப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நினச்சி பார்க்கும்பொழுது ஆண்டவரே, இந்தியாவிலும் இரண்டு காலம் எவ்வளோ கடுமையாக தலைவிரித்து ஆடியிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, சத்தியத்தின் தாசர்கள் மிரட்டப்பட்டு கொண்டளிக்கப்பட்டு அசத்தியம் இந்தியாவுக்குள்ளே புகுந்திருக்கிறது என்பதையும் நாங்கள் படிக்கிறோம். கர்த்தாவே, அசத்தியத்தால் நிறைந்திருக்கிற இந்த இந்திய தேசத்தில் சத்தியவான்களாக, சத்தியத்தின் சாட்சிகளாக எங்களை கொஞ்சம் கொஞ்சம் பேரை ஆண்டவர் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னு வச்சுருக்கீங்க ஆண்டவரே. இப்படி நாங்கள் இருக்கிற இடங்களில் ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமுள்ள உயிருள்ள சாட்சிகளாக விளங்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற மாமேன்மையான சத்தியத்தை பிறருக்கு அறிவிக்க வேண்டிய ராஜமேன்மை எங்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. பல நேரங்களில் ஏனோதானோன்னு இருந்துடுறோம், ஓய்வுனால கண்ணா பின்னான்னு கடைபிடிக்கிறோம். ஆண்டவரே, கருத்தான கடைபிடிப்பு எங்களிடத்தில் இல்லை. எங்கள் சொந்த வேலைகளை செய்கிறோம், ஓய்வு நாளில் தூங்கி வழிகிறோம், ஓய்வு நாளில் சமைக்கிறோம், ஓய்வு நாளில் வியாபாரம் பண்ணுறோம், ஓய்வு நாளில் பொருட்களை வாங்குகிறோம், ஓய்வு நாளில் ஆண்டவரே தேவன் விரும்பாத செய்யத்தகாத அநேக காரியங்களை செய்கிறவர்களாகவே நாங்கள் காணப்படுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அருவருக்கத்தக்க நிலையை நாங்கள் நினைத்து பார்த்து சீர் செய்ய வேண்டிய காரியங்களை சீர் செய்ய எங்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. சின்ன கொம்பு இந்தியாவில் ஆட்டம் போட்டு இருக்கிறது, மீண்டும் உலகம் முழுவதிலும் அது ஆட்டம் போட கடைசியான ஒரு ஆட்டத்தை ஆட இருக்கிறது என்பதை தீர்க்க தரிசனம் எங்களுக்கு தெள்ளத்தெளிவாக சொல்லுகிறது. தகப்பனே, இந்த வெளிச்சத்தை பெற்ற நாங்கள் நம்முடைய சத்திய வெளிச்சத்திற்கு இசைவாக தைரியமாய் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராட எங்களுக்கு நீர் பலத்தை கொடுக்கும்படி, எங்களை ஆயத்தப்படுத்தும்படி இப்பொழுதே ஆண்டவரே முழங்காலில் ஜெபத்தில் ஆயத்தமாக வசனங்களை சிந்தையிலே பதித்து தீர்க்க தரிசன புத்தகங்களை படித்து நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தா, வந்திருக்கிற எல்லாரையும் தொடுங்க. எங்களுடைய அரைகுறை கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவரே, எங்களுடைய திருப்பி போடாத அப்பம் போன்ற எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, வெந்தும் வேகாத எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படியே போய்விடாதபடி ஆண்டவரே, நீர் உம்முடைய கிருபையினால் உம்முடைய ஆவியினால் எங்கள் வாழ்க்கையை, கிறிஸ்தவ வாழ்க்கையை, எங்களுடைய பக்தி வாழ்க்கையை ஆண்டவர் முழுமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம், பக்குவப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவை போன்ற ஒரு வாழ்க்கையை, கீழ்ப்படிதலை எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே, தேவைகளோடு கண்ணீரோடு விண்ணப்பங்களோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆறுதலையும் சமாதானம் கொடுத்து பதில் கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தாவே, ஆண்டவருக்காக ஏதாகிலும் எப்படியாகிலும் செய்ய வேண்டும், சாதிக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் என்ற வாஞ்சை உற்சாகத்தை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை வாலிய பிள்ளைகள் எல்லாருக்கும் தேவன் கொடுக்கும்படி வேண்டுகிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதித்து அனுப்புங்க. தெய்வ சமாதானம் எங்கள் உள்ளங்களிலும் எங்கள் இல்லங்களிலும் ஆளுகை செய்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தணும். இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாரோடும், இன்னும் ஆன்லைனில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளோடும் தேவாசீர்வாதம் மீண்டும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.